இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிற்கான வாக்குத்தத்தமான வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் என்னால் இதற்கு மேல் தாங்க இயலவில்லை, நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன், என் சூழ்நிலைகள் மாறவே இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தனக்கு இருந்த ஒரு பெரிய பலவீனத்தை நீக்கும்படி இறைவனிடம் 3 முறை வேண்டினார். ஆனால் இறைவன் அந்த பலவீனத்தை உடனே நீக்கவில்லை. அதற்கு பதிலாக, மகனே, என் கிருபை உனக்கு போதும், நீ பலவீனமாக இருக்கும்போதுதான் என் ஆற்றல் உனக்குள் முழுமையாக வெளிப்படும் என்று கூறினார். நம்முடைய சொந்த பலம் முடிகிற இடத்தில்தான் தேவனுடைய வல்லமை தொடங்குகிறது. உங்கள் பலவீனங்களை குறித்து கலங்காதிருங்கள். இறைவனின் பேரருள் உங்களை தாங்கி வழிநடத்துவதாக. எங்களை நேசிக்கின்ற அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்குரைத்த உம் வார்த்தைக்காக நன்றி. இந்த திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களையும் நோய்களையும் குடும்ப சூழ்நிலைகளையும் நினைத்து சோர்ந்து போயிருக்கிறார்களப்பா. அவர்கள் மேல் உம்முடைய கிருபை இறங்குவதாக. மனித ஆற்றல் முடிகின்ற இடத்தில் உம்முடைய தெய்வீக வல்லமை அவர்களுக்குள் பரிபூரணமாய் விளங்கட்டும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காண்கின்ற உம்முடைய பிள்ளைகளை உமது கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. ஸ்கூல் காலேஜஸ்க்கு போகிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களப்பா. அநேக தேவைகள் உண்டு. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக முற்றிலுமாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.